முதல் லிங்கமே எழுதவே இல்லை. இந்திரலிங்கம் தோ பார்த்துட்டோமே தோ நீ. ஆனால் ஆக்சுவலி நம்ம அதை பார்த்துட்டு இங்கே வந்துட்டோம். நம்ம நிற்கிறது நீங்கள் உள்ள இடம் இங்கே இருக்கு. இந்திரலிங்கம் அங்கே பார்த்துட்டோம், புரியுதா இல்லையா? இப்போ நம்ம எந்த ரூட் எடுக்கோம், அதுக்கு பின்னாடி திண்டிவனம் அது. ஓகேவா? நம்ம இப்படி போய் நிற்கிறோம், இந்த இடத்துல நிற்கிறோம், இப்படி போகிறோம். யமலிங்கம், ராமலிங்கம்டா யமலிங்கம். அப்படின்னு நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம். சிறப்பு. ஸ்டார்ட் ஆகுது. மழை ஊத்துது, என்ன பண்றதுன்னு புரியல. கிரிவலம் நடக்கக்கூடாதுன்னு இருக்கு போல. திம்மா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், முடியல. 10 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். கரெக்டாக 10 கிலோமீட்டர், ஒன்று 5 கிலோமீட்டர் போடும், முடியல. காலெல்லாம் வீங்கிடும் போல. இதுக்கே மழை வந்துச்சு, மழை வந்தாலும் தப்பிச்சேன், இல்லைன்னா பேர்ந்துட்டு இருக்கோம். இந்த அதெல்லாம் பேர்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வேண்டுதல் நிறைவேற்றிடுவோம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, இந்த 10 கிலோமீட்டர்ல ஆந்திரா ஆளுங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஒரு ஆள் தமிழ் ஆள் இல்லை. இங்க நாங்க போகும்போது முழுக்க ஆந்திரா ஆள் தான். எங்க பாருங்க ஃபேமிலியில வீடியோல மொத்தமா ஆந்திரா ஆளுங்க தான். ஃபுல்லா ஜிலேபி தான் மாறிட்டாங்க. ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் ட்ராவல் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் என் சேனலில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் நடக்கிற கிரிவலம். ஸோ அதை பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து திருவண்ணாமலையில் முதல் உருவான ஒரு கோயில், ஆதி அண்ணாமலர் கோயில். ஸோ இதுதான் திருவண்ணாமலையிலே முறை ஃபஸ்ட்டு உருவானதாக சொல்லப்படுது. ஸோ அதை தாண்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 14 கிலோமீட்டருக்கு கிரிவலம் நடக்க போகிறோம். ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து முன்னாடியே இந்த ஹோட்டலில் தான் ரூம் எடுத்து இங்கே தான் தங்கினோம். ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு நடக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கின ஹோட்டல். ஃபஸ்ட்டு ரூம் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் காட்டுறேன். ஸோ பாருங்கள், நல்லாவே இருந்தது. என்ன கொஞ்சம் பே அதிகம், ஆனால் செம்ம ஹோட்டல் அது, நல்லாவே இருந்தது. கீழே நல்ல சாப்பாடு. என்னோட திங்ஸு. ஸோ இது கிச்சனு. நாங்கள் 2 பேர் தான் தங்கியிருந்தோம், அதனால் சிங்கிள் காட்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது ஃப்ரெண்டு படுத்துட்ருக்கான். வெளியே ஒரு சின்ன டீ உட்காந்து குடிக்கிற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. ரமணா டவர்ஸ், இந்த ஹோட்டல் தான் நம்ம தங்கியிருந்தோம். செம சூப்பராக இருந்தது, டீசெண்டாக இருந்தது. என்ன ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகம். பர் டேக்கு 3000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் செக் பண்ணோம் அப்படின்னா 1500 மாட்டிக்கிச்சு. ஸோ ஆஃபரில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் 2 நாள் போட்டுட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு நடக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்களேன், சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. நம்ம வெளியே தங்குறதுனாலே சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்குமே ரிசப்ஷன் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிஜமாலுமே சூப்பராக இருந்தது. விலையுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஃபுல் வெஜ்ஜு. பத்தாவதுக்கு இதில் இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்குமே 4 ஆல்கஹால், அதை போர்டே பார்த்துருப்பீங்க. ரகடிச்சுட்டு உள்ள வரக்கூடாது. ஸோ சூப்பராக, கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு புனிதமாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. சாப்பாடு பாருங்களேன், ஃபுல் வெஜ்ஜு தான்.
நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணலாம். 3000ன்றது ரொம்ப அதிகம் தான். ஆனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்கும். கொஞ்சம் கம்மியாகவே மாட்டிக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மி. நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து வெஜ் ரைஸ் அண்ட் தால் அதை ஆர்டர் பண்ணோம். நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு கிளம்பிட்டோம். நைட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி நைட்டு கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போலேருந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுவரை நான் லைஃப்பில் நடந்ததே கிடையாது. 11th ஸ்டாண்டர்டில் நடந்திருக்கேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 15 கிலோமீட்ரு 9 சிவலிங்கம் கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லா சாமியும் கும்பிட்டு விட்டோம் அப்படின்ற மாதிரி நல்லது சிவன் நல்லது செய்வார்ன்ற நம்புகிறேன். கிளம்புறேன், போகலாம். ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம். இது கேட்டுக்கலாம் வாயில இருந்து வழி எல்லாரும் நம்ம வந்து நடந்து பண்ணாங்க. ரோடு சரி பண்றாங்களே. முதலிங்கத்தை முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கு முன்னாடி பெருசா இருந்திருக்கும் போல, ரோடு போடுறதால எங்க இருக்கிற இடமே தெரிய மாட்டுது. கண்டுபிடிக்கலனா அச்சோ அங்க பாரியா, ஐயோ கல்ல பாரியா, ரொம்ப விபரீத விளையாட்டு எடுத்துட்டோமோ. ஆஹா, நான் நினைச்சு கூட பாக்கலடா ரோடா இருக்குன்னு நினைச்சேன்டா. எம்மாம்மா எப்பப்பா இங்க போறாங்கடா. அங்க போறாங்க. கிரிவலம் முடிக்கிறதுக்குள்ள என்ன ஊர்வலம் ஆக்கிடுவாங்க போலயே. தெரியலடா, நமக்கும் தெரியல. ஆனா அடே ரோடு இல்லடா, டே இதுல நடந்து இதுல போய் பதறேன் வர்றான். கம்பி கிழிக்காம போட்டா. அம்மா இருங்க ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சா சாமி. மழை வேற, மழை. வா நடந்து வா. ஒரே ஒரு சிவலிங்க தான் பார்த்துருக்குறோம். இது இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கா, 14. அது முடிக்கிறதுக்குள்ள இடியுடன் கூட மழை வரும் போலயா. புயலே வச்சா முடிக்கிறது தான் வச்சா. மழை ஊத்துது, என்ன பண்றதுன்னு புரியல. கிரிவலம் நடக்கக்கூடாதுன்றது போல. என்ன மழை போறேன், எவ்வளோ மழை. அம்மா மழை பிடிச்சிருச்சு. ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சுது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மழை விட்டதான் நடமாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ விடுறதா இல்லை, எப்படியாச்சும் கிரிவலத்தை முடிக்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தோம். ஸோ தாண்டி இதுதான் நாங்கள் தங்கின ஹோட்டல். உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா காலைல, அந்த ஹோட்டல் இதுதான். ஸோ ராஜகோபுரத்துலேருந்து ரொம்ப லாங்கு, ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். நம்மளும் ஆட்டோ பிடிச்சி தான் அங்கே போனோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த 14 கிலோமீட்டர்லேயும் எத்தனை சிவலிங்கத்துக்கு கடக்கிறேன் என்னன்றதை அங்கங்கே பதிவிடுறேன். முதல் லிங்கமே இதுவே இல்லை. இந்திரலிங்கம் தோ பார்த்துட்டோமே தோ. ஆனால் ஆக்சுவலி நம்ம அதை பார்த்துட்டு இங்கே வந்துட்டோம். நம்ம நிற்கிறது நீங்கள் உள்ள இடம் இங்கே இருக்கு. இந்திரலிங்கம் அங்கே பார்த்துட்டோம், புரியுதா இல்லையா? இப்போ நம்ம எந்த ரூட் எடுக்கோம், அதுக்கு பின்னாடி திண்டிவனம் அது. ஓகேவா, நம்ம இப்படி போய் நிற்கிறோம், இந்த இடத்துல நிற்கிறோம், இப்படி போகிறோம். யமலிங்கம், ராமலிங்கம்டா யமலிங்கம். அப்புறம் நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம். சிறப்பு. அங்கே இந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. எங்கள் ஊழியர்கள் ஹைவே டிபார்ட்மெண்ட்டை பாக்கினு எங்கள் விட்டு நாங்கள் தாண்டிட்டோம்.
நீங்கள் ஒரு வேளை கிரிவலம் ட்ரை பண்ணுறீங்க, கிரிவலம் நடக்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நைட்டு நடங்க, ஒரு சாயங்காலமாக நடங்க. ஸோ இந்த தார் ரோடு வந்து அவ்வளோ சூடாக இருக்கும். நான் எங்கள் நல்ல நேரம் மழை பெஞ்சு விட்டுறதா இல்லை. ஸோ அந்த கொஞ்சம் ஈரப்பதத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கே வந்து பயங்கர ஹீட்டு. நான் நடந்து முடிக்கும் போது என் காலெலாம் உங்களுக்கு காட்டுற பாருங்கள், பொறிச்சிருந்தது. ஸோ மதியம் வந்து நிறைய பேர் நடந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு பயங்கர கொப்பளம்லாம் போட்டுக்கும். ஸோ இதில் வந்து ஷார்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க வழியில். அப்போ வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு நடக்கலாம். ஸோ நாங்கள் நடந்தது வந்து ஒரு 10 மணின்றதால மோஸ்ட்லி எல்லா கடைகளும் மூடிச்சு. அங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்து கடை திறந்துருந்தது. மாட்டுக்கு மேலே ஏதோ வளர்ந்த மாதிரி ஒன்று வந்துருக்கு, எலும்பு மாதிரி. இதுக்கு அவனுக்கு அங்கே இருக்கிற மாட்டுக்கும் இருக்குது, என்னன்னே தெரியல. உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா இல்லை கமெண்டில் சொல்லுங்கள். கேட்குறதுக்கும் யாரும் இல்லை, நைட்டுன்றதால மாடை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஜிலோன்னு தான் இருக்குது. ஸோ தலைவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான், அவனால் முடியல. अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत्कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा. சூரியலிங்கம் இதுதான் வந்து 5வது லிங்கம். ஸோ இன்னும் வந்து 3 லிங்கம் இருக்குது. நம்ம 10 கிலோமீட்டர் கடந்துட்டோம். இதுவே நாக்கு தள்ளுது, முடியலை. அது தாண்டி என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ராஜகோபுரத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளே போகும் ஆதி அண்ணாமலர் கோயில் அப்படின்றது. இதுதான் வந்து திருவண்ணாமலையிலே முதல் உருவான கோயில்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனுஷன் எந்த பாவம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணாலும் ஒரு முறையாச்சும் இந்த கோயிலுக்கு வந்து அவன் வழிபட்டு போனான், இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணான் அப்படின்னா அந்த பாவம் முழுக்க கழிஞ்சிருமா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பிரம்மன் இருக்கார் இல்லையா, படைப்பு கடவுள் பிரம்மன், அவர் வந்து தான் கையாலேயே ஒரு பிரஜட்ச செய்த சிவலிங்கத்தை வந்து இங்கே உருவாக்குனதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் படித்து பார்த்தா சூப்பராக ஒரு கதை இருக்குது, இந்த கோயில் எப்படி உருவாகிச்சு. இங்கே வந்து பல தேவர்கள் வந்து வழிபட்டு போனதாகவும் சொல்லப்படுது. ரமண ரிஷி, மணிவாசகர், அப்புறம் பல தேவர்கள் வந்து இங்கே வழிபட்டதால் ஸோ பாவங்கள் அத்தனையுமே வந்து இங்கே நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புனிதமான சிறப்புமிக்க கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னா, பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் யார் பெரியவங்க அப்படின்ற ஒரு போட்டி வந்து நடைபெறுது. நான் தான் பெரியவன் அப்படின்னு ஒரு போட்டி நடைபெறுது. அப்போ சிவன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யார் என் முடியை தொடுறீங்களோ அல்லது யார் என் கால் அடியை தொடுறீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு வந்து ஒரு போட்டியை சிவன் வந்து நடத்துகிறாரு. ஸோ அப்போ வந்து பிரம்மன் வந்து அன்னப்பறவை உருவமிட்டு எடுத்து வந்து நான் தலைமுடியை தொடுறேன் அப்படின்னு வந்து பிரம்மன் வந்து போகிறாரு. இவர் வந்து பெருமாள் சிவன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விஷ்ணு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வராகி உருவம் எடுத்து வந்து அடியை பூமியை தோண்டி கீழே போகிறாரு. கீழே போய் நான் தொடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இவங்க வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து எவ்வளோ தோண்டியும் வந்து வராகி வந்து அடியை வந்து சிவன் காலடியை வந்து தொட முடியல. இவர் அன்னப்பறவை உருவம் எடுத்து மேலே போக அவரையுமே வந்து தொட முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அப்போ வந்து தாழம்பூ வந்து கீழே அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கு. அப்போ தாழம்பூக்கிட்ட வந்து பிரம்மன் என்ன சொல்கிறாரு, நான் வந்து சிவனுடைய முடியை தொட்டுட்டேன் அப்படின்ற ஒரு பொய்யை மட்டும் எனக்காக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன பண்ணுது, போய் தாழம்பூ வந்து சிவன்கிட்ட சொல்லிடுது இவர் வந்து முடியை தொட்டுட்டாருன்னு. அப்போ சிவன் கோவப்பட்டு பயங்கர டென்ஷன் ஆகி என்ன ஆகுதுன்னா, நீ வந்து சபிச்சிடுறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சபிச்சு விட்றாரு. உனக்கு நீ பொய்யா சொல்கிற என்கிட்ட, இதுக்கப்புறம் உனக்கு வந்து உலகத்திலே உனக்கு வந்து பூமியில் வந்து உனக்கு கோயிலே இருக்காது அப்படின்னு வந்து ஒரு சாபத்தை விடுறாரு. இப்போ இவருக்கு தாழம்பூக்கு நான் சொல்கிறது, நீ இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட, ஏன்னா தாழம்பூவை தான் வச்சு சிவனுக்கு படைப்பாங்க, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து படைக்கப்படவே கூடாது அப்படின்னு வந்து சபிக்க விடுறாரு. ஸோ இப்போ விஷ்ணு வந்து உண்மை சொன்னதால் உலகத்தில் வந்து உனக்கு எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து வழிபடுவாங்க அப்படின்னு வந்து கோயில் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல வரம் ஒன்று கொடுத்துட்றாரு. கோயில் உனக்கு எல்லாத்துலேயுமே இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு வரம் கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ இதை பிரம்மன் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு, என்னால் தானே உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு, ஸோ அப்படின்ட்டு நான் வந்து இப்போ ஒரு பிரம்மன் அவர் படைக்கிற கடவுள் இல்லையா, ஸோ இப்போ வந்து உனக்கு ஒரு சிவலிங்கத்தை படைச்சி இங்கே உன்னை வந்து வழிபடுறேன், உன்னை வந்து அந்த சிவலிங்கத்துக்கு வந்து காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு வந்து உருவாக்கின சுயம்பு லிங்கம் தான், பிரம்மன் உருவாக்கின சுயம்பு லிங்கம் தான்
இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா பாவங்களும் வந்து இங்கே நிவர்த்தி ஆகுது. நிறைய பேர் வந்து இங்கே வழிபட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற திருவண்ணாமலை கோயில் வந்து ஃபஸ்ட்டு உருவான கோயிலே கிடையாது. ஸோ இனி அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள், அதுக்கப்புறம் வந்த சிற்றரசர்கள் எல்லாமே பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இங்கே வந்து அப்புறம் வந்து நான் நிறையா மெசேஜ்கள் கேட்போம் இல்லையா, நிறைய இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதால, ஸோ நாளடைவில் இந்த கோயில் வந்து பில்ட் ஆச்சு, நல்லா ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, அங்கே இருக்க மக்கள் டெவலப் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு நலன் கருதி, சொல்லப்போனால் அது ரொம்ப தப்பான விஷயம். இது வந்து அங்கே சொன்ன மக்களை வச்சு அங்கே என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு தான் நான் உங்களுக்கே சொல்கிறேன். ஸோ இப்படி வந்து ஒரு பெரியவர் சொன்னார், இங்கே இருக்கிற மக்கள் டெவலப் ஆகிடுவாங்க, அதனால் இங்கே உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே ராஜா இருந்த ஒரு இடத்துல வந்து அங்கே கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க, இப்போ இருக்கிற திருவண்ணாமலை கோயில். ஸோ அதனால தான் அது ராஜகோபுரன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல இந்த ஹிஸ்ட்ரி. எனக்கே பயங்கர மிராக்கலாக இருந்தது படித்து பார்க்கும்போது. அதை தாண்டி நிறையா அவங்க சொல்லி கேட்கும்போதும் பயங்கரமாக இருந்தது. ஸோ ராஜகோபுரமே இப்படி தான் வந்தது அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு முறைனாச்சும் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. நான்லாம் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல கிரிவலம் ஃபுல்லாக நடந்து முடிப்பேன், இது முடிச்சுட்டு இந்த என்னுடைய வேண்டுதலை வைப்பேன் நினச்சி கூட பார்க்கல. பயங்கர பிளஸ்ஸிங்காக தான் இருந்தது ஆக்சுவலி எனக்கு. கரெக்டாக 2:25 AM காலையே விடிஞ்சிருச்சு. தெரியுது பாருங்க, வந்துட்டோம் ராஜகோபுரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பிக்கை கொடுங்க காய்ஸ். நன்றி. ஒரு வழியாக முடிச்சிட்டோம் கிரிவலத்தை. 5 கிலோமீட்டர் என் வாழ்க்கை நடந்ததே கிடையாது, முடிஞ்சாச்சு. எல்லாத்துக்கும் நல்லது நடக்கட்டும். மகிழ்ச்சி.